காதல் மோகினி. என் புருஷனுக்கு மட்டும் எந்த ஞாபகமும் வரக்கூடாது. நான் இத்தனை நாளாக மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். அந்த கஷ்டம் அவருக்கும் வரக்கூடாது கடவுளே. விமலா கண்ணே, பாட்டிமா, அரடே வாங்க வாங்க உள்ள வாங்க. விமலா கண்ணே, நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூ நிறைய பூத்துச்சு, அதான் உனக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தா வச்சுக்கோ, தலை நிறைய வச்சுக்கோ. அடடே, மல்லிகைப்பூவா? ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்களே கட்டினதா? ஆமாடா தங்கம், உன் மனசு மாதிரி இந்த மல்லிகைப்பூவும் எம்பிட்டு அழகா இருக்கு பத்தியா. அட போங்கம்மா, எப்பவுமே என்னையே புகழ்ந்துக்கிட்டு. அது சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மதியம் ஆயிடுச்சுல, மோகினியும் ஆதினியும் பசியே தாங்க மாட்டாங்க. இந்த ஆத்தி குட்டி கூட தாங்கிடுவான், அதான் அவங்களுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, காய் வெட்டு. ஆமா, நான் வரும்போதே பார்த்தேன், உன் முகம் ஏன் அவ்வளோ சோர்ந்து போய் கிடக்கு? அது அது தாயி, என்னையும் அம்மாவா நினச்சிக்க. உன் மனசில் என்ன சஞ்சலம் இருந்தாலும் என்கிட்ட மனசு திறந்து சொல்லு தாயி. அப்போதான் உன் மனப்பாரம் கொஞ்சம் இறங்கும், உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கப்படாது. அது ஒன்றும் இல்லைம்மா, நானும் என் புருஷனும் எங்கள் அரண்மனையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு நாள் மலை உச்சிக்கு போனப்போ என்னையும் என் வீட்டுக்காரர் ரணதீரனையும் ஒருத்தங்க கட்டையால் அடிச்சிட்டாங்கம்மா. அப்போ நான் மயக்கத்திலேயே இருந்தேன், ஆனால் கொஞ்சம் தெளிவாகவும் இருந்தேன். அப்போ தான் அவங்க பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. ஆனால் என்னால் கண்ணை திறந்து மட்டும் பார்க்க முடியலம்மா. ஐயோ, அப்புறம் என்னமாச்சு? எங்களை அடிச்சு போட்ட அடியாள் என்னோட அக்கா வீட்டுக்காரர் செந்தாமரைக்கு ஃபோன் போட்டு ஸ்பீக்கரில் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. அதை கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. எங்களை கொண்டு மலை உச்சியிலேருந்து உருட்டி விட சொல்லிட்டாருமா எங்கள் மாமா. அச்சோ, அப்படியா சொன்ன அந்த படுபாவி? ஆமாம்மா, அவர் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, என்னோட சொந்த தாய் மாமன். என்னோட அப்பா ஸ்தானத்தில் இருந்தவரே என் உயிர் எடுக்க சொல்லிட்டாருன்னு எனக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுமா. அப்படியே என் மூளையே மங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே என் வீட்டுக்காரர் என் மாமாவை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் அப்போ கூட நான் அவ்வளோ மோசமானவர்லாம் இல்லை, சின்ன சின்ன தப்பை தான் பண்ணுறாரு, நீங்கள் தான் அதிகமாக சொல்கிறீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா. அதனாலேயே நான் கண்டுக்காமையே விட்டுட்டேம்மா. ஆனால் அவங்க பேசினதை கேட்டதுக்கப்புறம் என் நெஞ்சே அடைச்சி போச்சுமா. அப்படியே மயங்கிட்டேன். அச்சச்சோ, என்ன சொல்கிற கண்ணு? அதுக்கப்புறம் என்னாச்சு? நாங்கள் வந்த காருக்குள்ளேயே எங்கள் 2 பேரையும் அடைச்சி மலை உச்சிக்கு கொண்டு வந்துட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் 2 பக்கமும் பார்த்துருக்காங்க போல. ஒரு பக்கம் பார்த்தா 10,000 அடி பள்ளம், இன்னொரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் சமதளமாகவும் இருந்திருக்கு போல. எந்த கடவுள் புண்ணியமோ அவங்க எந்த பக்கம் பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே என் புருஷனுக்கு கொஞ்சம் நினைவு வந்துருச்சு போல. அப்படியே எனக்கும் அவருக்கும் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுருக்காருமா. அது கூட என்னால் உணர முடிஞ்சிச்சு, ஆனால் கண்ணை மட்டும் திறக்கவே முடியலம்மா. அந்த நேரத்தில் தான் நான் கடவுள்கிட்ட ரொம்ப மனமுருகி வேண்டினேன். தெய்வமே, நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் செத்தாலும் என்னையும் என் புருஷனையும் எப்படியாவது காப்பாத்திருன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல, அவங்க என்ன பள்ளம் கம்மியாக இருக்கிற இடத்து பக்கமாகவே ஊட்டி விட்டுருக்காங்க போல. அப்படியே கார் உருண்டு போய் தலைகீழாக நின்றுச்சுமா. அச்சச்சோ, என்ன கண்ணு இப்படி சொல்கிற? எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கண்ணு. எப்படி கண்ணு நீ இது உயிர் பொழைச்சி வந்த? என்னை காப்பாற்றினதே உங்கள் ஊர்க்காரங்க தாம்மா. இந்த மருதக்காட்டு கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லைன்னா நானும் என் புருஷனும் என் குழந்தைங்களும் இன்னைக்கு உயிரோடவே இல்லைம்மா. அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் மலைக்குள்ளே மூலிகை செடியும் பழத்தையெல்லாம் பறிக்கிறக்கும் மலை உச்சிக்கு வந்திருக்காங்கம்மா. அப்போ தான் எங்கள் காரு கமுந்து கிடக்கிறத பார்த்துருக்காங்க. அதில் ஒரு பெரியவர் வந்து நாடி துடிப்பை பார்த்து எங்கள் உயிருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற கட்டையெல்லாம் அடுக்கி எங்களை அதில் கட்டி
வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்கம்மா. ஆமாட கண்ணு, நாங்கெல்லாம் மலையிலையும் காடுலையும் ஏறி பழக்கப்பட்டவங்க இல்லை. அதான், அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இந்த வஞ்சம் வைக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால தான் உங்கள் 2 உயிரையும் காப்பாற்றிடணும்னு சொல்லி வேக வேகமாக வந்திருப்பாங்க எங்கள் ஆளுங்க. அது என்னவோ உண்மைதாம்மா. இந்த ஊருக்குள்ளே எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஆனால் இவ்வளோ ஒத்துமையாக எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்களே, அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. சரி தாயி, அதுக்கும் இந்த விபத்துக்கும் என்னம்மா சம்மந்தம்? இங்கே நம்ம சென்னிமலை வைத்தியர் தான் எனக்கு நிறைய மூலிகையெல்லாம் கொடுத்து என் உசுரை காப்பாற்றினாருமா. எங்கள் 2 பேர் உசுரும் எதையோ நினச்சி மயக்கத்திலேயே இருந்திருக்கு. கடவுள் சித்தம் இருந்தால் தான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லிவிட்டா அப்படி போல. ஆனால் அது வரைக்கும் எங்களை விடாமல் வைத்தியம் பார்க்க வச்சுருக்காரு. 1 நாள் 2 நாள் இல்லை, 3ஆவது நாள் தான் எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சமான அடி தான் பட்டுச்சு. ஆனால் என் புருஷனுக்கு மண்டையில் பலமான அடிமா. 4ஆவது நாள் தாம்மா நான் கண்ணு முழிச்சேன். ஆனால் எனக்கு எங்கே இருக்கேன், ஏது பண்ணுறேன் எதுவுமே தெரியல. கண்ணை முழிச்ச உடனே உசுரோடு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டம்மா. அப்போ தான் அந்த சென்னிமலை வைத்தியர் என் பக்கத்தில் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டார். அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுமா. யாருக்கிட்டையும் எதை சொல்லவும் என்னால் முடியல. அப்புறம் என் புருஷனை பற்றி கேட்டேன். அப்போ பக்கத்து கட்டில் தாம்மா என் புருஷன் படுத்திருந்தாரு. அவரை கட்டி போய் நான் அழுக இருக்கே எனக்கே. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. நாங்கள் 2 பேரும் பொழைச்சதே தெய்வ சக்தின்னு அந்த வைத்தியர் சொன்னார். ஆமாம்மா, நானும் அந்த சென்னிமலை வைத்தியரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கை தொட்டா யாராக இருந்தாலும் உசுறு பொழைச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம்மா, ஆனால் என் புருஷனோட உசுரை தான் பொழைக்க வைக்க முடிஞ்சே தவிர அவரை மயக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியல. எங்ககிட்ட வந்து ஆஸ்பத்திரி வேறு ஏதாவது டவுனுக்குள்ளே போய் பார்க்கலாமான்னு கூட சென்னிமலை வைத்தியர் சொன்னார். இங்கேருந்து ஆஸ்பத்திரி பல கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. இங்கே வெறும் 20-30 வீடு தாம்மா இருக்குது. எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு காலத்தை ஓட்டிகிட்ருக்கோம். ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேள்வி கேட்டு சிரிச்சாருமா. நான் அன்னைக்கு அவர் காலில் விழுந்து கெஞ்சி அழுதேன், எப்படியாவது என் புருஷன் உசுரை காப்பாற்றிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தெல்லாம் மூக்கு வழியாக கொடுத்தாரு. சுவாசம்லாம் சீராக இருந்துச்சு. ஆனால் குணமாகவே இல்லைம்மா. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சம்மா. அப்போ தான் வைத்தியர்கிட்ட, ஐயா நாங்கள் யாருமே இல்லாத அனாதைங்க, மலையை சுற்றி பார்க்குற ஆசையில் தான் காரில் வந்தோம். இப்படியோ இந்த விபத்து நடந்துருச்சு. எங்களால் எங்கேயுமே போக முடியாது. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. நீங்களே இங்கே ஏதாவது வச்சு வைத்தியம் பாருங்கய்யா. பொழைச்சா சந்தோஷமாக வாழ்கிறேன், இல்லைன்னா அவரோட சேர்ந்து நானும் செத்துடுறேன்னு சொன்னேன். ஐயோ, அதுக்கப்புறம் என்னமாச்சு? வைத்தியர் ரொம்ப கோவப்பட்டாருமா. வைத்தியர் பிள்ளையை சுமந்துட்டுருக்க, இப்படியெல்லாம் பேசாதன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே அதிர்ச்சி. ஏமா புருஷ மண்டாட்டி, இதில் நீ மாசம் ஆகலைன்னா என்ன ஆச்சரியம்? அது இல்லைம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி 4-5 வருஷமாக குழந்தைங்களே இல்லை. வைத்தியர் நான் 2 மாதம் முழுகாமல் இருக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே சந்தோஷம்மா. அப்போ தான் வைத்தியர் சொன்னார், புள்ளத்தாச்சி புள்ள, நீ நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்து, உன் புருஷன் கண்டிப்பாக வரணும்னு போராடு, எல்லாம் நல்லதாகவே நடக்குன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். என் புருஷனும் கண்ணு முழிச்சிடுவாருன்னு வயிற்றுல பிள்ளையை சுமந்துக்கிட்டு அவர் பக்கத்துலேயே இருந்தம்மா. 1 மாதம் 2 மாதம் இல்லை, 5 மாதம். அப்போ தான் இங்கே ஒரு ஆச்சரியத்தை பார்த்தம்மா. என்னோட அன்னை மக மாதிரியே இங்கே அந்த வைத்தியர்கிட்டயே நொண்டி நொண்டி வந்த ஒரு மோகினின்னு ஒரு பொண்ணு அப்படியே என் அண்ணன் மக மாதிரியே இருந்தா. அவள் பேரும் மோகினி, இவ பேரும் வனமோகினி. 2 பேரும் ஒரே மாதிரியே இருந்தாங்க. குரல் கூட ஒன்று. என்ன ஆச்சரியமோ எதுவோ எனக்கு என்னன்னே தெரியலம்மா. யாரு? நம்ம வனமோகினி பிள்ளைவா சொல்கிற? ஆமாம்மா. அப்போ அவள் கால் கூட நொண்டி நொண்டி தான் நடந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வைத்தியம் செஞ்ச சிகிச்சையில் தான் இப்போ நல்லா நடக்கிறா. அவள் தான் எனக்கு பிரசவம் வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாம்மா. ஆமாம், நம்ம வனமோகினி ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. ஆமாம்மா, அவள் தான் நான் இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கா. அவள் இல்லைன்னா என் பிள்ளைகளை நான் வளர்த்துருக்கவே முடியாதுமா. அத்தை அத்தை அத்தைன்னு என் காலையே சுற்றி வருவா. ஆனால் 4 மாதம் முடிஞ்சு 5 மாதம் வரைக்கும் என் புருஷன் எந்திரிக்கவே இல்லை. ஒரு நாள் என் மகன் ஆத்விக்கு வயிற்றுல உருண்டதை அவர் கையை தொட்டு வச்சு காட்டினேன். அப்போ தான் அவர் கண்ணெல்லாம் லேசாக அசைஞ்சிச்சு. கண்ணுலேருந்து 2 சொட்டு கண்ணீர் கூட வந்துச்சுமா. அப்போ தான் வைத்தியரேன்னு கத்துனேன். ஐயோ, அதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு? அப்போது அவர் கை வேற அசைஞ்சிச்சு. கண்ணை கூட திறக்க முயற்சி பண்ணார். அதனால் ஏதேதோ இலையெல்லாம் வச்சு புகையெல்லாம் செஞ்சு வைத்தியர் அவர் மூக்குக்குள்ளே விட்டாருமா. அதுக்கப்புறம் தான் என் புருஷன் எந்திரிச்சே உட்காந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கதை தான் எனக்கே தெரியுமே.
உன் வயிற்றுல வளர்ந்தது ரெட்டை பிள்ளையை பார்த்து தானே உன் புருஷனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. இல்லைம்மா, என் புருஷனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. நாங்கள் படித்தது, வளர்ந்தது, காதல் கல்யாணம் பண்ணது எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் அவருக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு, எனக்கு எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்லாமையே மறைச்சிட்டம்மா. இதே ஊர்லேயே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேம்மா. ஆரம்பத்தில் என் புருஷன் என்னை பார்த்து யாருன்னு கேட்டாருமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவருக்கு யாருமா புரிய ஆரம்பிச்சிருச்சுமா. நான் பார்க்குற பார்வையிலேயே உண்மையான காதல் தான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம்தான் அவரோட வாரிசை ஏற்றுக்கிட்டாருமா. அப்போது ரணதீர் ஐயாவுக்கு இது வரைக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லையாம்மா? ஆமாம்மா, அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் படித்த படிப்பு மட்டும் அவரால் மறக்கவே முடியலம்மா. அந்த தாக்கம்தான் இந்த கிராமத்துக்கு வீடு கட்டி தந்ததுலேருந்து, படிப்பு வசதி செஞ்சு தந்ததுலேருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் அவருக்கு நினைவு திரும்பி 5 மாதம் கழிச்சு என் வயிற்றில் ரெட்டை புள்ள பிறந்தாங்கம்மா. அதுதான் நம்ம ஆத்விக் தீரனும் ஆதினி தீரனும். என்னதான் அவர் பழைய விஷயத்தையெல்லாம் மறந்துருந்தாலும் அவர் படித்த படிப்பை மறக்கலையாம்மா. அப்பப்போ நீங்களும் அவரும் தசு புசுன்னு இங்கிலீஷில் கூட பேசிக்கிறீங்க. இம்புட்டிய எங்களுக்கு அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் கடந்தோம். அவர் தானே எங்கள் வாழ்வாதாரத்தையும் மீட்டு கொடுத்துருக்காரு. ஆமாம்மா, என்னதான் அவர் பழசெல்லாம் மறந்துருந்தாலும் அப்பப்போ என்கிட்ட அவர் யார் என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே இருப்பார். நான் தான் அவரை நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த லோன் போடுற விஷயமா பேங்க் வரைக்கும் போகிறப்ப கூட அவர்கிட்ட இதுதான் நம்ம சொந்த ஊருன்னு சொல்லுங்கன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சேம்மா. சரிதா, நடந்தது நடந்து போச்சு. இப்போ ஏத்தா பழசையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்க? அது இல்லை பெரியத்தா, இன்னும் அவருக்கு எந்த பழைய நினைவும் திரும்பலை. அப்படி திரும்பிட்டா அவருக்கு என்ன ஆகும், அவர் என்ன பண்ணுவார்னே எனக்கு புரியலை. இந்த ஆதினி குட்டி வேற மலை உச்சிக்கு போகணும், ஊருக்கு வெளியில் போகணும்னு கேட்டுக்கிட்டே கிடக்கா. அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. எங்கே என் செந்தாமரை மாமாவுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்னையும் என் பிள்ளைகளையும் என் புருஷனையும் கொண்டுடுவானோன்னு பயமாக இருக்குதா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணு. நாங்கள்லாம் இருக்கோம்ல உங்களுக்கு பாதுகாப்பா. நாங்கள் பார்த்துக்கிட மாட்டோம்மா. அமைதியாக இருத்தா. சரி சரி, அந்த பூவை வச்சுக்க. சீக்கிரம் சோறாக்கு. ஆதினி குட்டி பசி தாங்க மாட்டான்னு சொன்னால. சரித்தா.